ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போகிற போது இந்த இந்திய அமைச்சர்களும் ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அந்தந்த மாநில மொழியை பொறுமையாக பேசுறாங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்தியா என்பது ஒரு மொழி பேசப்பட்ட நாடு கிடையாது, ஒரு மொழியை மட்டும் பேசக்கூடிய நாடு கிடையாது. இங்க பல மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியா கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதனாலதான் அந்தந்த மாநில மக்களை கவர்வதற்காக அந்தந்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த மொழியை பெருமையாக பேசி பேசி அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை தன் கட்சி பக்கம் இழுப்பதற்கு இந்த அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்துறாங்க. மாநில மொழியை எந்த மொழி பேசுறோமோ அந்த மொழியிலே வழக்காடு மன்றத்தில், நீங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு வாய்ப்பு தருமா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இங்க பல மொழி பேசுற மக்கள் இருக்கிறா, ஒரு காமனா ஒரு ஆங்கிலத்துல நம்ம சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம், சட்டத்தை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதையே நீக்கணும், ஒவ்வொரு மாநிலத்தின் மொழியும் வரணும். இங்க வழக்கு போடுறக்கூடிய என்னை போன்ற சாமானியருக்கும் புரியணும், எனக்கு ஆங்கிலம் தெரியல, வழக்கறிஞர் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படியே பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப அங்க அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்க போது இப்போ சட்ட திருத்தம் பண்ணுவது, புதிய சட்டம் கொண்டு வர இடத்துலயே அந்த சட்டத்தோட பேரே ஒரு மொழி இருந்ததா நீங்க நினைச்சு பாருங்க. ஏற்கனவே இருக்க சட்டம் நமக்கு நாட்டில் நம்ம சாதாரண மக்களுக்கு உண்மையிலே புரியாது. சாதாரண இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இன்றைக்கும் அடிப்படை அரசியல் சட்டத்தையோ அடிப்படை சட்டத்தையோ படித்துக் கொள்கிற வாய்ப்பை இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. காவல் நிலையத்தில் போய் சட்டம் பேச முடியல. காவல்துறை கேட்கிறா, எங்கிட்டே சட்டம் பேசுறியா? எப்படி காவல் நிலையத்தில் நான் முதல்ல ஒரு வழக்குல 2011 நினைக்கிறேன், முதல்ல என்ன கைது செய்து ராஜபாளையத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. நாங்க மறியல் பண்ணோம், வீட்டு கொண்டு வாங்கலாம் நினைச்சுட்டே இருந்தோம். திடீர்னு வழக்க பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. ஒரு 11 மணிக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் பாடுறாங்க, நீதிபதி வீட்டில் வச்சு பாடுறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, உங்க மேல என்ன வழக்கு போடுறதுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. நமக்கு இந்த அனுபவம் இல்லாதனால அவர் கேட்காரே நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியல இங்கயான்னு சொன்னேன். அவர் முடிஞ்சு எழுதிக்கிட்டே இருந்தாரு. சரி நம்ம சொன்னது காரணம் விடல இருக்கா, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் கேட்டாரு, தெரியுமான்னு தெரியலன்னு கேட்டா அப்ப என்ன சட்டம் கேட்டேன். அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கிறோம் அப்படின்ட்டாரு. நான் பேசிக்கிறதே நீதிபதியா, என்ன கேட்டதே நீதிபதியா, திருப்பி தனியான நோட்டு அப்பதான் கேட்டேன். அதுக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, கோர்ட்ல கொண்டு வந்து கைது அங்க பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா போலீஸ்காரங்களா பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அரசியல்வாதியா எனக்கு நீதிபதியில எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுங்கிறான். ஒரு பொதுமக்களுக்கு என்ன வழக்கில் நம்மளை கைது பண்றாங்க, என்ன செக்ஷன்ல நம்மளை கைது பண்றாங்க, அந்த பிரிவு சட்ட பிரிவு எதற்காக எங்கள் மீது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு யாருக்காவது புரியுமா? நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாதாடுகிற போது, நீதிபதி பேசுகிற போது இங்க இருக்கிற பொதுமக்கள் அதை புரிந்து கொள்றாங்களா? ஏற்கனவே ஐபிசி சட்டமே புரியல, அந்த சட்ட பிரிவுல என்னென்ன பிரிவு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. இதை படிப்பதற்கே இப்ப போராடிட்டு இருக்கோம். அடிப்படை சட்டத்தையாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வாயில சட்ட பிரிவு தான் புரியலையா, அந்த சட்ட பேரே புரியாத அளவுக்கு இப்ப ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அதுல இன்னைக்கு இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துருச்சு. எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டாங்க வாய்மொழியா, இன்னைக்கு எப்படியாவது ஒரு 5 வழக்கு போட்டே ஆகணும். நீ வண்டி போறவன லைசன்ஸ் எல்லாம் பிடிப்பியோ, சரக்கு அடிச்சு போனான்னு பிடிப்பியோ, ஹெல்மெட் எல்லாம் பிடிப்பியோ, என்ன எழவோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 5 வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும். அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த சட்டத்தை திரும்ப பிறகு நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த சட்டத்தின் படி வழக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சா இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏற்கனவே வச்சு வழக்கெல்லாம் போட்டாச்சு, இனிமே நம்ம திரும்ப பெற முடியாது அப்படின்னு தகவல் பண்றாங்க. ஆனா பாரதிய ஜனதா அரசுக்கு மறந்து போதும்னு நினைக்கிறேன். ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து 1 வருஷம் கழிச்சு அதை திரும்ப பெற்ற வரலாறு பாரதிய ஜனதாக்கு உண்டு. இந்த கரடியே காரிப்பட்ட நடந்து சொல்லுவாங்கல்ல, அந்த அனுபவம் மோடிக்கே இருக்குது. இங்க வேளாண் சட்டத்துல சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து 1 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடிய பிறகு சும்மா காட்டி சொன்னா நீங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, நீங்க வேண்டாம் சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு அது ஒண்ணு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம 1 வருஷம் கழிச்சு அந்த மசோதாவை திரும்ப பெற்ற வரலாறு இந்திய நாட்டில் இருக்குது. அதனால இன்னைக்கு அமர் கொண்டு வந்துட்டாலும், இன்னைக்கு 10 வழக்கு போட்டாலும், இன்னைக்கு நீதிமன்றத்தில் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வழக்கமான சட்டத்தில் போட்ட மனு போடக்கூடாது, நீங்க புது சட்டத்தில் தான் போட்டாகணும், ஏன்னா பிடிவாரத்தை போட்டுருவேன் அப்படின்னா பாதிக்கப்படுறது யாரு? வழக்கறிஞர் கிடையாது. பாதிக்கப்படுறது என்னை போன்ற சாமானிய வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்கல நம்மளை போன்றவர்கள். அவங்க பழைய வழக்கிலே பழைய சட்டத்தின்படியே நீ மனுவை போட்டு வந்துருவாங்க, ஏற்றுக்கொள்ள போராண்டு வந்துருவாங்க. அப்ப பாதிக்கப்படுறது யாரு?
மனுதாரரா போய் நிக்க பாருங்க, வழக்கறிஞர் உதவியோட அந்த வழக்கை நாடுவதற்காக போய் நிக்கிற பாருங்க. நம்மளை போன்ற சாமானியர்கள் தான் இந்த சட்டத்துக்கு தான் இன்னையிலிருந்து பாதிக்கப்பட போறோம். அப்ப இந்த போராட்டமானது இந்த உண்ணாவிரதம் இருக்கலாம், நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டமாகலாம், இது அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த போராட்டத்தில் எப்படி விவசாயிகள் அந்த வேளாண் திருத்த மசோதா சட்டத்துக்கு எதிராக போராடினாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வீரியமான போராட்டத்தை வழக்கறிஞர் முன்னெடுக்கிறாங்களோ இல்லையோ, பொதுமக்கள் முதல்ல முன்னெடுத்தே ஆகணும். நான் வழக்கறிஞர் வைக்கிற வேண்டுகோள் ஒண்ணுதான், இந்த சட்ட திருத்த மசோதா என்ன சொல்லுது அப்படிங்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பிரசுரங்களை வச்சு மக்களுக்கு புரிய வச்சிருங்க. ஏன்னா எங்களுக்கு சும்மாவே புரியாது. இது தமிழ்நாட்டுல பேர் தமிழை பற்றிய பாதுகாப்பு படிக்கிறாங்க இருக்கும். இதுல வேற இந்த மொழியில கொண்டு வந்து வச்சுக்கோங்க, இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது, இவங்களுக்கு பாரதிய சங்கீதா என்ன சொல்றது அப்படின்னா பாக்குறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். அப்ப அதை எப்ப தெரிஞ்சு அதை அறிஞ்சு அதுக்கப்புறம் அதை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது வழக்கறிஞர் சங்கங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை தான், விரைவா இந்த சட்ட திருத்தத்துக்கு பழசுக்கும் இப்ப உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிற முதல்ல சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 500 சட்டப்பிரிவு இருந்தது, இப்ப கிட்டத்தட்ட 358 சட்டப்பிரிவா கொண்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன். 150 சட்டப்பிரிவுகளை குறைச்சிட்டாங்க. உங்களுக்கு தோணும் குறைச்சா நல்லதானே, நம்ம மேல கேஸ் சொல்லாத அப்படின்னு தோணும். அவன் எதெல்லாம் குறைச்சிருக்கான்னு பாருங்க. குறிப்பா மதங்களுக்கு எதிரான கலவரம் இருக்கு பாருங்க, அந்த சட்டப்பிரிவை நீக்கி இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படின்னா என்ன சொல்ல வரா, அவன் தெளிவா தான் இருக்கான், அடி அடி நடிக்க போற, நான் அடத்தான் போறேன், என்னால வழக்கு போட முடியாது. நாங்கள் மதங்களுக்கு எதிராக, அடுத்த மதங்களுக்கு எதிராக, இந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய மதங்களுக்கு எதிராக அவர்கள் கைப்பொருள்களை எடுக்கிற போது அவர்களை சட்டம் தடுக்க முடியாதபடி அந்த சட்டத்திற்கு சட்டம் திருத்தல, சட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எதெல்லாம் உகந்ததா இருக்குமோ அந்த சட்டங்களை எல்லாம் நீக்கிற வேலையை பார்த்திருக்காங்க. அப்ப நம்ம இதை கவனமா நோக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, நான் இதுக்கெல்லாம் நீங்க வண்டியில போனீங்கன்னா ஹெல்மெட் இல்ல தானே, நம்பரை பார்த்து அமைக்கிங்க எல்லாம் ஓடிக்க முடியாது, ஓடி வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு இப்ப போலீஸ் ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, காவல்துறைக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிட்டு இருந்த சட்ட மசோதால நீங்க சும்மா நாட்டியும் சாராயம் குடிச்சிட்டு போனாலும் போய் போட்டு விட்டுருவா, வண்டியில ஹெல்மெட் போனாலும் பயிர் போட்டு விட்டுருவா, அப்படிலாம் கிடையாது. இனிமே பயிர் மட்டும் போட மாட்டாங்க, கையில விலங்கையும் போட்டுருக்காங்க. எப்படி பயிர் மட்டும் இல்ல, கையில விலங்கு மாற்றுவதற்கும் இந்த சட்ட திருத்த மசோதா அனுமதி கொடுத்திருக்கு. நீங்க கேட்கலாம், நான் என்ன கொலையா பண்ணேன், நான் என்ன கற்பழிப்பா பண்ணேன், அதை கூட பண்ணவங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இந்த சட்ட திருத்தம் அப்படிதான் சொல்லுது, எல்லா குற்றத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வருது. நீங்க சாதாரண தப்பு பண்ணா கூட அதுக்கு கூட விலங்கு மாற்றலாம்னு. இன்னைக்கு மனித நாகரிக சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு, கை விலங்கு போடுறது தவறு அப்படின்னு பேசிட்டு இருக்க காலத்துல சாதாரண தண்டனைகள் கூட கைவிலங்கு போடலாம்னா காவல்துறைக்கு யாரோடலாம் பிரச்சனை இருக்கோ அவையெல்லாம் கைவிலங்கு போட்டு கொண்டு போயிட்டே இருக்கோம். இன்னும் என்ன ஆகும், எல்லாரும் ஸ்டேஷன் போய் பழகிக்கங்க, இன்ஸ்பெக்டரோட பழகிக்கங்க, வாங்கம்மா பழகலாம், வாங்கன்னு பழகலாம், நானும் உங்க ஏரியாக்குள்ளதான் இருக்கேன், எங்க லிமிட்ல நீங்க இருக்கீங்க, உங்க லிமிட்ல நான் இருக்கேன், நீங்க எஸ்ஐயா நான் இந்தவா இருக்கேன், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா நான் இந்தவா இருக்கேன், நம்ம பழகிக்கலாம் வாங்க அப்படின்னு பழகி வச்சுக்கோங்க. பழகாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பழனிசாமியா இருந்தாலும் சரி, மாரிமுத்தா இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு கைவிலங்கு மாட்டி போடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, குற்றவை நடைமுறை சட்டத்தில் மட்டும் திருத்த என்ன ஆகுது, பொதுமக்களுக்கு எதிராக வந்திருக்க ஒழிய அது இன்னொரு கூடுதலா கொண்டு வரான் பாருங்க. இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க உண்ணாவிரதம் நடத்துறோம்ல, இனிமேல அனுப்ப விட மாட்டாங்க. அரசு கொண்டு வருகிற சட்ட மசோதாக்களுக்கு எதிராக, அது மக்களுக்கு எதிராக அநீதி விளைவிக்கிற காரணமா இருந்தாலும் கூட, எப்படி வேளாண் மசோதா சட்ட திருத்தம் கொண்டு வருகிற போது, புதிய கல்விக் கொள்கை மசோதா சட்டம் கொண்டு வரப்படுகிற போது, குடும்பத்தில் அனுமதி வேண்டாம் என்று சொல்கிற போது, ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் போராடுகிற போது, இப்படி இந்த மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற திட்டங்களுக்கு எதிராக நீங்க போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்ப ஐபிசி இருக்கும் போதே ஒரு வாய்ப்பு இருந்தது. தீவிரவாத நடைமுறை சட்டம்னா தேசத்துறக வழக்குமா கேட்டா வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறாங்க காசு, வெளிநாட்டுல இருந்து அந்த காசை வாங்கிட்டு நீங்க போராடுறாங்க, தேச துரோக வழக்கு அப்படிம்பாங்க. இந்த தேச துரோக வழக்கை இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா இந்த சட்ட திருத்தம் பண்ணிருக்கு. நீங்க ஆரம்பத்துல தேச துரோக வழக்கு போட முடியும், அது ஒண்ணுமே நீங்க கேட்க முடியாது. நல்லா 2015 திருச்சியில ஒரு மேடையில பேசுறேன், முன்னாடி அரசியல் மேடலாம் ஒரு பேச்சு பேசுறதுக்கு இன்னும் வரைக்கும் தேச துரோக வழக்குகளுக்கு பாஸ்போர்ட் தர மாட்டேங்காங்க. நம்ம ஒண்ணு வெளிநாட்டு ஓடி ஓடி படத்து போய் பிரிசஸ் பண்ண போறது கிடையாது, ஆனாலும் தரமாட்டுக்கா. நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப யாருக்கு கடவுச்சிட்டு கொடுக்கணும், யாருக்கு கடவுச்சிட்டு கொடுக்க கூடாது, யாரு வேலைக்கு போகணும், யாரு வேலைக்கு போக கூடாது, காவல்துறை நீங்க போய் நிக்கணும். எதுக்கு? சான்றிதழ் வாங்குறதுக்கு. இவர் ரொம்ப நேர்மையான ஆளு, இவர் நல்ல மனுஷன்,
இவர் யோக்கியம் நல்ல யோக்கியம், இவருக்கு வேலை கொடுங்க, இவர் வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, இவர் அரசு வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு யார்கிட்ட போய்க்கணும்? காவல்துறைக்கு தான் போய் இருக்கணும். அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை எப்படி ஏற்றி கொடுத்துருக்கா? யார் மீது வேண்டுமானாலும் பேசக்கூடிய வழக்கம் போடலாம். ஏன்? அரசு சொன்னா சட்டம் தான், அதை இருந்து பேச. இது மிகப்பெரிய ஒரு போர்னே சொல்லலாம். உள்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற போர். யாருமே எடுத்து பேசக்கூடாது. என்ன இருக்கு? முதல்ல பாராளுமன்றம் இருக்கு. பாராளுமன்றத்துக்கு எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் போறாங்க? ஒரு சட்டம் திருத்த வருது, ஒரு சட்டம் கொண்டு வர, ஒரு மசோதா தாக்கல் பண்ணா எதிர்கட்சியை முதல்ல பேச விடணும். எதிர்கட்சிகள் ஆதரிக்கிறார்களா இல்லையா என்று முதல் தேடல் வேணும். இது என்ன ஆகுது? இவன் பெரும்பான்மை இருக்கிற ஒரே காரணத்திற்காக குரல் எடுப்பின் மூலமாக, வாக்கெடுப்பின் மூலமாக கையெழுத்து போடுறது. எதிர்ப்பு கம்மியா இருக்குது, ஆதரவு அதிகமா இருக்குது. இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதுவா ஜனநாயக நாடு? இதுவா ஜனநாயக நாடு? ஒருத்த எதிரியாக இருந்தாலும் என்ன சொல்றான் பாருங்க, வரலாற்றுல தமிழன் என்ன சொல்றான்னா, ஒரு சண்டை போட வரும்போது அவன் நிராயுத பணியாற்ற வச்சுக்கோங்க, நம்மகிட்ட ஆயுதம் இருந்தா நாமும் ஆயுதத்தை கீழே போட்டு எதிரியோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அதுக்கப்புறம் சண்டை செய்யணுங்கிறான். அப்படிதான் ஜனநாயகம் இருக்கணும். உன்னோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, கம்மியா எதிர்கட்சி இருக்குன்னா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, அவங்களுக்கும் புரிய வச்சு, இந்த சட்ட மசோதா சரிதான் அப்படின்னு விளங்க வச்சு அவங்களோட வாக்குகளையும் பெற்றுதானே அதுக்கப்புறம் இந்த மசோதா திருத்தம் பண்ணிருக்கணும். அதுதானே நியாயமான ஒரு அரசு, அதுதானே ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியல். அப்படி பண்ணாங்களா? நாங்க என்ன பேச்சு பண்ணுவாங்களா? இப்ப கொண்டு வர சொல்ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியுமா? ஏன்? இப்ப தொகுதி பாராளுமன்றம், இப்ப ஆட்சி கையில முழுமையா இல்ல, 2 பேரும் குடுமையில இருக்குது. ஆனா போன முறை அவன் கையில முழுமையா இருந்ததுனால நான் வச்சதான் சட்டம், நான் வைக்கிறதான் பேரு அப்படின்னு கொண்டு வந்து பாடி இருக்கிறான். அப்ப பொதுவாக மக்கள் சிந்திக்கணும், ஒரு கட்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கங்க. எதிரின்னு ஒருத்தர் இருக்கணும், எதிர்கட்சின்னு ஒருத்தர் இருக்கணும், அவனும் பலம் வாய்ந்தவனா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது நமக்குலாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு எச்சரிக்கை. ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறோம்ல, எப்படி தூக்கி தலையில குண்ட போடுவோம் அப்படிங்கிறது இந்த சட்ட திருத்த மசோதா. இவங்க கொண்டு வந்து 3 குற்றவியல் சட்டம் மசோதா திருத்தம் வந்து இது ஒரு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை. ஜனநாயகத்தின் மீது கொடுக்கப்பட்ட போராட்டத்தான் நான் ஒன்று வச்சு பார்க்கிறது. அதனால நீங்க யோசித்து பாருங்க. அது ஒரு சட்டத்தை சொல்றா, ஜட்ஜு முடிவு பண்ணுவாராம். என்ன முடிவு பண்ணாரு? சமூக சேவைன்னு ஒரு பிரிவை கொண்டு வராங்க. ஒருத்தருக்கு வழக்குல தண்டனை இருக்குது, தண்டனைக்கு பிறகு அபராதம் விதிக்கிறாங்க. அந்த அபராதத்தை கிட்ட முடியல அப்படின்னா ஜட்ஜு நினைப்பாராங்க, இப்ப அவர் அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது அவருக்கு என்ன மூடு இருக்கோ அந்த மூடை வச்சு அவர் நினைச்சு பார்ப்பாரா, எதெல்லாம் சமூக சேவை அப்படின்னு எண்ணி பார்ப்பாரா. அப்படி அவருக்கு சமூக சேவை எது தோணுதோ அதெல்லாம் தண்டனையா கொடுத்துருவாராம். அது ஒரு துண்டறிக்கையில வழக்கறிஞர் போட்டிருக்காங்க. உண்மையில ஒரு சான்று இருக்கு. ஜட்ஜுக்கு ஒரு வேலை அவர் நாட்டுக்கு பட்டடிக்கிற பொறுப்பா இருந்தாலும் வச்சுக்கோங்க, கொண்டு வர்ற பொறுப்பா இருந்தாலும் வச்சுக்கோங்க, கோயில போய் மணி அடித்து வேலை சொல்லிட்டானா அது சமூக சேவையில மாறுமா? அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி தானே. இப்ப இருக்கிற சட்டம் அப்படி இருந்ததா இவனாலா? இப்பயே அந்த நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எந்த நீதி சொல்லாது இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழன் சொன்னா மரத்தை ரெடி பண்ணா அவன் 10 மரத்தை நட்டு 1 வருஷம் வளர்க்கணும், எனக்காவது வளர்த்து போட்டுருக்காங்களா? இல்ல போய் டிராபிக்ல வந்து வண்டி இந்த வாகன போக்குவரத்தை மதிக்கல, அவன் வாகன போக்குவரத்தை சரி செய்ய வேற 1 வாரம் பண்றா அப்படின்னு தீர்ப்படுத்துறாங்களா? இதுவரைக்கும் அந்த அறிவில்லாத இந்த சிந்தனை எல்லாம் இல்லாத நீதிபதிகள் இந்த சட்ட மசோதா வந்து அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த சிந்தனை இல்ல, இந்த சமூக சேவையெல்லாம் வந்து யாரு நம்புறது? எப்படி நம்ப முடியும்? அவங்க சொல்றதா சமூக சேவையா இதுக்கும் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப ஒரு வரையறை வேணும்ல, எது சமூக சேவை, எது நாட்டுக்கான சமூகம், எது மக்களுக்கான சமூக சேவை, இந்த வரையறை வேணும்ல. ஒரு மசோதா தாக்கல் பண்ற, ஒரு சட்டத்தை திருத்துற, ஒரு சட்டத்தை மாற்றுகிற, ஏன் மாத்திரம், எதுக்கு மாத்திரம், இப்படி காரணம் வேணும்ல, அதெல்லாம் காட்டிருக்கணும்ல. இன்னும் வழக்கறிஞர்களுக்கே பாதி பிடிபடல, அதான் உண்மை. இது ஏன் சொல்றது, இது எதுக்கு வருது எப்படின்னு தெரியவில்ல. நீங்க இவங்க படிச்சு இந்த செக்ஷன் எல்லாம் மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் கொலைகேசு கொலை பண்ணிட்டு திருநாட்டோ இப்ப என்ன ஒன்னாட்டு மாத்திருக்காங்களா? முதல்ல அதை ஞாபகம் வைக்கலாம். இதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் இதை என்ன சொல்லி நாம சொல்ல நம்ம வக்கீல் கொண்டு தெரியல இருக்கும். திருநாட்டு தானே கொலை சொன்னாங்க, இப்ப ஒன்னாட்டு சொல்லிட்டு இவன் நல்ல வக்கீல் இல்ல, நம்ம வேற வக்கீல்ல போனோம். பாதி பேர் கட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு தலைவா அந்த வக்கீலும் ஒன்னாட்டு தான் சொல்ல போறாரு, இப்ப மாத்திட்டாங்க. இது மக்களுக்கும் வழக்கறிஞருமான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு சட்டத்துல மாற்றம் பண்ண ஏன் மாற்றம் பண்ணணும்? இந்த நடைமுறைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டம் இந்த நடைமுறைக்கு ஒத்துக்கல, எல்லா மக்களும் இதை எதிர்க்க தயாராகிறாங்க, இதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கலாம்.
இதை கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டா வசதியா இருக்கும், இது மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கும், இது மக்களுக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு ஆலோசிச்சு அதை வாக்கெடுப்புல விட்டு எதிர்கட்சிகளை பேச விட்டு இது சரியா இருக்குமான ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி அதை பத்திரிகைகளை தொலைக்காட்சியில விவாதம் பண்ணி அதன் மூலமாக கருத்துக்கள் பெற்று என்னமோ இந்த பாராளுமன்ற அதேப்பா உலகத்துல அறிவாளிகள் மாதிரியும் இந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கலாம் உலக பெரிய கருத்துரையாளர் மாதிரியும் இவங்க பேசினா இவங்க சொன்னா சரி சொல்ற மாதிரியும் அவங்க ஓட்டு போட்டா சரி, அதுவே முதல்ல தப்பு. நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறதே முதல் தப்பு. நம்மளை விட அறிவாளிகள் 1000 பேர் எடுத்தா வந்துட்டே இருப்பான். எல்லோருக்கும் கருத்து கேட்கிறோம், எல்லோருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறோம். எல்லார் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்ல, ஆனா கேட்டுக்கொள்ளணும். எல்லார் கருத்தையும் கேட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி. அதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுவது. முதல்ல கேட்டு எதிர்கட்சிக்கு ஒரு விதம் கேட்கணும். எவனுமே பேசக்கூடாது, பேசாத 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 அப்படின்னா எப்படி பேச முடியும்? நீ நினைச்சதெல்லாம் சரி கேட்டு அப்படின்னா என்ன தெரியுமா, இவங்களுக்கு கடவுள் நினைப்பு பிஜேபி காரங்களுக்கு. நாங்க தான் கடவுள், நாங்க தான் சட்டம், நாங்க போடுறதுதான் நீங்க கேட்டுட்டே இருக்கணும், எதுக்கே பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்க. இப்ப கூட கொஞ்சம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய வரும்போது ஒரு எஸ்பியை மாத்துறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஆகிடும். அவன் சொன்னா நீ குற்றவாளி ஆகும், அப்படிதான் முடிஞ்சு போச்சு. எடுத்து பேச முடியாது. நாளைக்கு அவனுக்குப்போ இவனுக்குப்போ அது மாதிரி சட்டம் போடுறது மட்டும் சரி அப்படிங்கிற நிலையே தப்புன்னு நினைக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை மறுபடியும் வாபஸ் பெறணும். அப்படி ஒருவேளை இந்த சட்டம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்க செஞ்ச சட்ட திருத்தங்களா முதல்ல சரியா அப்படின்னு வாதத்துக்கு உட்படுத்துங்க. எல்லாத்தையும் கருத்து கேளுங்க. குறைஞ்சபட்சம் இந்தியா முழுமைக்கும் பல மாநிலத்தில் வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க கேளுங்க, அவங்ககிட்ட கருத்து கேளுங்க. எதையுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு சட்டத்தை மாத்திட்டு ஒரு வாய்ப்பை கொடுக்காம இங்கிருந்து நடைமுறைக்கு வருதுன்னா அவர் என்ன செய்யுது? இல்ல சட்டத்தெல்லாம் அவ்வளவுதான் சரியா நடைமுறையில ஒரு நாள் பயன்படுத்துறாங்களா? இங்க கூட அரசு அதிகாரிகள் சட்டத்தை சாமானிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்துதா, அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துதா? எங்க அண்ணன் ராமராஜ் சொல்லிட்டு போனார்ல, ஆட்சியில இருந்து வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இறங்கிட்டா அதை உடனே பாடுபடுறதுக்கு அந்த வழக்கறிஞர் தேவைப்படுவாங்க. நம்மளுக்கு அப்பயே தெரியாம போது எங்க வருது அவன் கட்டுப்புல இப்பதான் கொண்டு வந்த சட்டம் நிறுத்தி உள்ள விட்டாங்கன்னா வெளியே வர வேணாமா செஞ்சு விட்டாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அப்ப ஒருத்தர் நோக்கி கை நீட்டுகிற போது இன்னொரு குரல் நம்மளை நோக்கி கை நீட்டு அப்படிங்கிற மனசுல வச்சுக்கணும். நாம எதிரி கொள்ள போட்டலாம், எதிரியே இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு காரியம் செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் ஒருவனுக்கு எதிரியாக இருப்போம். அவன் நமக்கு எதிரில் நிற்கிற போது அவனுக்கு நாம் எதிராகிற போது நம்மளும் பாதுகாக்கிற சூழல் உருவாகும். அதனால பொதுமக்களுக்கு எது சரி எது தவறு, பொதுமக்களின் நன்மைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த நரேந்திர மோடி கட்டாயம் இந்த சட்ட திருத்த மசோதாக்களை 3 திரும்ப பெறணும். அதுக்கப்புறம் ஆலோசனை வரலாம். அப்புறம் முதல்ல ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும்னு நினைக்கிற போது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட விசாரிங்க. ஏன் போடுறோம் எது போடுறோம் தெரியாம சட்டத்தை போட்டு அதுக்கு நாடு முழுக்க கத்தி கத்தி செத்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா சொன்னோம் அப்புறம் வேண்டாம் நினைச்சுக்கிட்டா அப்படிலாம் சொல்றதா நல்லது கிடையாது. பேரறிஞர்கள் இருக்காங்க, படிப்பவர்கள் இருக்காங்க, வல்லுநர்கள் இருக்காங்க, துறை சார்ந்த வல்லுநர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டு இந்தியாவில் அது அறிவாளியே கிடையாதுங்க. வெளிநாட்டுல போய் பாருங்க, வெளிநாட்டுல நீங்க எதெல்லாம் பெருசு நினைக்கிறீங்களோ அங்க வேலை செய்யறவங்க இந்தியாக்காரங்க. இந்த நாட்டுல மதிப்பில்லாம ஒழுங்கா மதிக்காம வச்ச ஒரு விளைவு அங்க போய் கிடக்குறாங்க. இங்க கிரிக்கெட் போட்டு விளையாண்டுட்டு வரவனுக்கு கோடி கோடியா அள்ளி கொடுக்குறவன் நாட்டுல கண்டுபிடிப்பு படிச்சவன் மதிக்கிறதே கிடையாது. கோடி கோடியா கிரிக்கெட் விளையாண்டு அள்ளி அள்ளி கொடுக்குறான். சாதாரண ஒரு மருத்துவ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சோ கல்லூரியில் படிச்சோ ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சானா அவனை மதிக்கிறதே கிடையாது. அவன் நாசால வேலைக்கு போய் அவன்கிட்ட போய் கேட்கறது, நீங்க இங்க வேலை செய்யாம அங்க போனீங்க, சம்பளம் கூட்டி கொடுக்காம போயிட்டாங்களோ, நீங்க கூட்டுட்டே போகல, அது கூட்டி கொடுக்குறதா அப்புறம் பார்ப்போம், நீங்க கூட கூட்டுட்டே போகல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கும் இங்க மதிப்பே தரல. ஒவ்வொரு துறையிலும் எத்தனை வல்லுநர் இருக்கிறாங்க, அவங்கள அவங்களோட மூளைய அறிவை அரசாங்கம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிங்க. உண்மையிலே இந்த எப்படி 12ஆம் முடிச்சோன்னா மருத்துவம் படிக்கணும்னா நீங்க 12ஆம் மருத்துவம் படிக்கணும்னாலே 11ஆம் பாடம் எடுக்கும் போதே நீங்க பயாலஜி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. இன்ஜினியரிங் போகணும்னாலே கணிதம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. நீங்க வழக்கறிஞர் படிக்கிறது ஒரு தேர்வு, மருத்துவம் படிக்கிறது ஒரு நீட்டு, இப்படி எல்லாம் தேர்வு வைக்கிறாங்கல்ல. அது போல அரசியல்வாதிக்கும் தேர்வு வச்சாலும் ஏற்படும் நினைக்கிறேன். கொஞ்சமாவது மூளை இருக்கவல்ல சட்டமன்ற உறுப்பினரா மாநிலம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாட்டா, குறைஞ்சபட்ச மூளையோட வந்தாட்டா இந்த மாதிரி சட்டங்களெல்லாம் ஏதோ முட்டாள்தரமா அது மாதிரி உட்காந்து சாதி இருக்கிற மாதிரி ஆதரவு அளிச்சுட்டு போயிருக்கான். நம்ம போட்டு உட்காந்து கத்திக்கிட்டு வேண்டியது. அதனால ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்ட திருத்த மசோதாக்களை உடனடியாக விளக்கணும்.
இது போன்ற சட்ட திருத்த மசோதாக்களை கைவேற்ற முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும், மக்களுக்கான எது சரி என்று யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நடத்துகிற இந்த உண்ணாவிரதத்துக்கும் சரி, இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கறிஞர் சங்கங்கள் நடத்த போகிற அத்துணை போராட்டங்களுக்கும் உறுதுணையாக நாம் தமிழர் கட்சி நிற்போம். கட்டாயம் இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இதற்காக ஒரு நிகழ்ச்சியை நலவிருந்தினர் செந்தமலன் சீமான் அவர்களிடம் கலந்து பேசி ஒரு அறிவுறுத்தலின்படி கட்டாயம் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய இந்த புதிய சட்டமன்ற மசோதாவை திரும்ப பெறக்கூறி நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரதத்துக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பெரும் ஆதரவை கூறி வாய்ப்புக்கு வாய்மொழிக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.